நிலவின் தென்துருவத்தில் முதலில் தரையிறங்கி சாதனை படைத்த நிலையில் அடுத்த அடி எடுத்து பாய தயாராகி வருகிறது இந்தியா. நிலவில் அணுமின் நிலையம் அமைப்பதற்கு ரஷ்யா, சீனா நாடுகளுடன் இந்தியாவும் ஒன்றிணைந்துள்ளது. இதற்கான அவசியம் என்ன? ஈர்ப்பு விசை இல்லாத நிலவின் மேற்பகுதியில் எப்படி கட்டுமானம் கட்டி முடிக்கப்படும்? விரிவாக பார்க்கலாம். நிலவில் மனிதன் தரை இறங்கிய நாள் மனித குலத்திற்கு மகத்துவமான நாள். அதுவரை பூமியிலேயே சுற்றித் திரிந்த ஒரு இனம் முதல் முறையாக அண்டவெளியில் பயணம் செய்து வேறு துணைக்கோளுக்கு சென்றது அறிவியல் அதிசயமாக பார்க்கப்பட்டது. அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பிய யூனியன், ஜப்பான், இந்தியா, சீனா என வரிசையாக நிலவின் மீதான தங்களது கனவை விஸ்தரித்துக் கொண்டு வருகின்றன. நிலவின் குறிப்பிடத்தக்க அனைத்து பகுதிகளிலும் வெவ்வேறு நாடுகள் தரை இறங்கிவிட்ட நிலையில் நிலவில் மனித குடியேற்றத்தை நிறுவுவதும் நிலவில் ஒரு விண்வெளி ஆய்வு மையத்தை நிறுவுவதும் அடுத்த திட்டமாக இருக்கிறது. நிலவில் மனித குடியேற்றத்தை ஏற்படுத்துவதற்கு மிகவும் அவசியமான ஒன்றாக மின்சாரம் இருக்கிறது. எனவே நிலவில் மின்சார உற்பத்தியை சாத்தியப்படுத்தும் வகையில் அதன் மேற்பரப்பில் அணுமின் நிலையத்தை அமைக்கும் பணியில் அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் கடந்த 20 ஆண்டுகளாக ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த மாதிரி நிலவில் ஒரு குட்டி அணு உலை வெறும் 0.5 மெகாவாட், அதாவது 1/2 மெகாவாட் அளவு தான். அப்படி ஒரு அணு உலையை கட்டணும் அப்படின்னு ரஷ்யா கொஞ்ச நாளாகவே பேசிகிட்டு இருக்காங்க. கடந்த மார்ச் மாதம் தான் இன்னொரு அதிகாரி ரஷ்யாவும் சைனாவும் செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த சமயத்தில் இந்தியாவோட பேர் இருக்குல்ல, இப்போ இந்தியாவோட ஒரு பேர் இருக்கு. 1/2 மெகாவாட் வரை ஆற்றல் திறன் கொண்ட சந்திர அணுமின் நிலையத்தின் சாத்தியத்தை உருவாக்குவதற்கான முதல்கட்ட பேச்சுவார்த்தை ரஷ்யாவால் நடத்தப்பட்டு அதில் சீனாவும் இந்தியாவும் இணைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிலவில் மனித குடியேற்றத்தை ஏற்படுத்துவதற்கு மின்சாரம் மிக அவசியம் என்பதனால் முதல் கட்டமாக 1/2 மெகாவாட் திறன் கொண்ட அணுமின் நிலைய அமைப்பை நிறுவ வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது. நிலவில் ஒரு குடியிருப்பு லூனார் பேஸ் ஒன்று ஏற்படுத்துவது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. சைனாவோட ரஷ்யாவும் இணையும் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருக்காங்க. 2040-45க்குள்ளே அதை செயல்படுத்துவோன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு குடியிருப்பு அங்கே ஏற்படுத்துச்சுன்னா அந்த குடியிருப்பு செய்வதற்கான கட்டுமானத்திற்கே உங்களுக்கு எனர்ஜி தேவை. அதுக்கப்புறம் அந்த குடியிருப்பை செயல்படுத்துவதற்கு ஆற்றல் தேவை. நிலவில் எந்த புள்ளியில் நீங்கள் கட்டுமானம் செஞ்சீங்கனாலும் 14 நாட்கள் பகல் இருக்கும், 14 நாட்கள் இரவு இருக்கும் சுமாராக. அந்த பகல் நேரத்தில் மேபி நீங்கள் சூரிய மின் தகடு போன்றதெல்லாம் வச்சு ஆற்றலை பெற்றுக்கலாம். ஆனால் அந்த இரவு நேரத்தில் கடும் குளிர் -260 டிகிரி இருக்கும். அந்த கடும் குளிரை தாங்குவதற்கான ஒரு ஆற்றல் தேவை. அதாவது அறைகள் எல்லாம் வெப்பப்படுத்துகிறோம், ஒளி வேணும், கும்மிருட்டாக இருக்கும், ஒளி வேணும். இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் ஆற்றல் இரவில் தேவைன்னு சொன்னால் அதை நீங்கள் சூரிய ஒளியிலேருந்து பெற முடியாது. அதனால் நிலவில் குடியிருப்பு ஏற்பட்டால் நிச்சயமாக அது ஒரு அணு உலையை நம்பி தான் இருக்கும் என்பதில் உலகத்தில் பெரிய கருத்து வேறுபாடெல்லாம் கிடையாது. நிலவில் அணுமின் நிலையத்தை நிறுவும் ரஷ்யாவின் லட்சிய திட்டம் இந்தியா, சீனா நாடுகளிடமிருந்து கணிசமான ஆர்வத்தை பெற்றுள்ளதாக ரஷ்ய அரசின் அணுசக்தி நிறுவனமான ரோசோட்டோமின் தலைவரான அலெக்சி லிகாச்சேவ் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் விண்வெளி நிறுவனமான ரோஸ்கோஸ்மோஸ் இந்த அணுமின் நிலையத்தை 2036ஆம் ஆண்டுக்குள் நிலவின் மேற்பரப்பில் நிலைநிறுத்தும் நோக்கத்துடன் மே 2024 அணுமின் நிலையத்திற்கான அடிப்படை பணிகளை தொடங்கியது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.